கிளாசிக் போலோ மென்ஸ்வேர் பிராண்ட் இப்போ சென்னை வரப்போறாங்க. ரீட்டைல் பிரான்ச்சைசி பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ண இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க கால் பண்ணுங்க 9363393633. நம்ம அனந்தப்பை என்ன சொல்றாருன்னா, நம்முடைய வெங்கடாசலம் கிராமத்துக்கு நீங்க எல்லா பணியும் செஞ்சு முடிச்சிட்டீங்க, அதனால நாங்களே எல்லாத்தையும் சொல்லிட்ட மக்கள்கிட்ட இப்ப என்ன பணி மீண்டும் நாங்கள் கோரிக்கை வைக்கிறது மட்டும் நீங்க சொல்லுங்க. ஹலோ, அந்த கோரிக்கைகளை மட்டும் நான் இப்ப உங்களுக்கு கொடுக்குறேன். அதை நீங்க படிச்சு மக்கள்கிட்ட சொல்லி எங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கணும், இல்லாட்டி உங்களை நாங்கள் விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி அனந்தப்பை இப்ப எங்களுக்கு உத்தரவிட்டிருக்காரு. ஆகவே பெரியோர்களே, தாய்மார்களே, உங்களால் நான் சட்டமன்ற உறுப்பினராக, அமைச்சராக, முதலமைச்சராக உங்களால் நான் நியமிக்கப்பட்டிருக்கிறேன், வந்திருக்கிறேன் என்பதனை என்றைக்கும் நான் நன்றியோடு உணர்வுபூர்வமாக நன்றி கடன் பட்டிருக்கிறேன் என்பதனை உங்களுக்கு மெத்த பணியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக பெரியோர்களே, தாய்மார்களே, கடந்த முறை பல நேரங்களில் இந்த பகுதிக்கு நான் வந்திருக்கிறேன். நீங்கள் சொன்ன கோரிக்கைகளை 99% மக்களுடைய மனநிறைவு பெறுகின்ற வரை செய்து முடித்திருக்கிறேன் என்பதனை பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இப்பொழுது நம்மளுடைய கோரிக்கையாக நானும் மனமனுஷிதான். நான் உள்பட்டதே சொல்றேன். நான் 3 தடவை என் அம்மா 2 தடவை முதலமைச்சர் பதவி கொடுத்தாங்க, சின்னம்மா 1 தடவை கொடுத்தாங்க. அவர்கள் ஒரு சூழ்நிலை, சந்தர்ப்ப சூழ்நிலை இல்லாத நேரத்தில் அவர்கள் முதலமைச்சராக இருக்க முடியாத சூழ்நிலை வந்தபோது தந்தார்கள். சூழ்நிலையை மாறி அவர்கள் முதலமைச்சராக அவர்களுடைய தகுதி பெற்றதும் நானே அவர்களும் கொண்டு சென்று விட்டேன். ஆனால் இன்றைக்கு அப்படி தந்தாரா? நல்லா சொல்லுங்க. அப்ப என்ன நம்பிக்கை? யார்? நல்லா சொல்லுங்க. அவர் மறுபடியும் வந்தா நன்றியோடு இருப்பாரா? யாருக்கும் இருக்க மாட்டார். ஆக பெரியோர்களே, தாய்மார்களே, நல்லவர்களை, நாட்டுக்கு நலன் பயக்கின்ற நல்லவர்களை, சமூக நீதியை காக்கின்ற நல்லவர்களை, அனைத்து மக்களையும் ஒரு தாய் மக்களாக எண்ணுகின்ற நல்லவர்களை நீங்கள் ஆதரிக்க வேண்டும் என்றும், மீண்டும் ஆண்ட முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக வருவதற்கு தான் நான் போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி வேட்பாளராக தேர்தல் களத்திலே நிறுத்தப்பட்டிருக்கின்றேன். ஆக பெரியோர்களே, தாய்மார்களை, நீங்கள் சொன்ன எத்தனை கோரிக்கையும் நான் வாசித்தோடு மட்டுமல்லாமல் உறுதியாக நிறைவேற்றி தருவேன் என்ற உறுதிமொழியை நான் இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொண்டு, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்களுடைய பொன்னான வாக்குகளை நம்முடைய வெற்றி சின்னமாம் உதயசூரிய சின்னத்தில் முத்திரையிட்டு வாக்களித்து என்னை அமோக வெற்றி பெற செய்யும் என்று உங்களுடைய பாதம் தொட்டு வேண்டி வணங்கி விடுவதே. நன்றி, வணக்கம். நன்றி.